ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னா, திமுக ஆட்சியில அண்ணா பல்கலைக்கழக சம்பவம், இப்ப மாற்று அரசியல்னு சொல்லக்கூடிய தாவேகா ஆட்சியில கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்ல ஒரு 10 வயது பள்ளி மாணவி மரணம். சூலூர்ல வீட்டுக்கு வெளியில விளையாண்டுகிட்டு இருந்த 10 வயது பள்ளி மாணவிய கடத்திட்டு போயி 2 பேரு ரொம்ப கொடுமைப்படுத்தி கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்கானுங்க. அப்படி அந்த கொலை செஞ்ச 2 பேர கைது பண்ணிட்டாங்க. இப்படி கைது செய்யப்பட்ட இந்த 2 குற்றவாளிகள சிறையில அடைச்சு மக்களோட வரி பணத்துல இவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பதிலா கடுமையான தண்டனைய குடுத்தா தான் இனி வரும் காலங்கள்ல இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்கும். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி மண்ணாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுல அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். இதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. யாரும் 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க தொட்டுவான்னு நினைக்கிறியா? என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் அந்த மானுட சமூகம் பயப்படும். அரபு நாடுகளிலேயே இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு. ஏன்னா கடும் சட்டம், பொது வெளியில தூக்கப்பட்டுவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சியில வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது குரல் கொடுங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும்.